வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது இப்ப பிரபலமா இருந்துட்டே இருக்குது. மக்களுக்கு அவங்க மீது நம்பிக்கை வந்திருக்குது. 27 நட்சத்திரங்கள் அவங்களுக்கான சித்தர்கள் வழிபாடு அப்படின்னா, யார் யாருக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த சித்தர்கள்? அத பிரிச்சு நம்ம சொல்ல முடியுமா? ஆ சொல்லலாம். அதாவது நட்சத்திரம் ஒன்று எல்லாத்துக்குன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இந்த 12 ராசிக்கும் அடிப்படையா இருக்கிறது 27 நட்சத்திரம். ம். இப்ப எந்த ராசியா இருந்தாலும் அதுல என்ன நட்சத்திரம்? சில பாதம் சில ராசியில கலந்து வந்துரும். இப்ப மகரத்துல உத்திராடம் 3 பாதம் இருக்கும். ம். தனுசுல உத்திராடம் முதல் பாதம் இருக்கும். ம். இப்படி ஒரு சில இடங்கள்ல இங்க 1 இருக்கும், அங்க 3 இருக்கும். தலை, உடல், கால் ம். அப்படின்னு தான் 3ஆ பிரிச்சிருக்கோம். அதே மாரி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்ம பிறக்கும்போது தலைகீழா தான் பிறப்போம். ம். ம். ஆனா தலைக்கு மேல என்ன இருக்குன்னா வானம்னு சொல்லுவோம். ம். தலை பிறக்கிறது தலைகீழா எந்த அளவுக்கு ஆழ தோன்றமோ இந்த பில்டிங் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு தலைமுறையை ஆழ தோன்றமோ இந்த பில்டிங் நல்லா இருக்கும். நம் தலைமுறையினுடைய ஆழ தோண்டும் போதுதான் அப்போ அதீத உயரம் என்பது பூமிக்கு கீழ். அப்போ நம்ம பூமிக்கு கீழே தான் ரகசியம் இருக்கும். தலைக்கு மேல இல்ல. தலைக்கு மேல வெறும் மயிர் தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு சில சித்தர்கள் அப்படின்னா எண்ணற்ற சித்தர்கள் இருக்கும். ம். இதுல எத்தனையோ சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் வந்தாலுமே ம். அந்த 18 சித்தர்களையும் முனிவர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த முனிவர்கள்ல 18 பேர் தான் சிறப்பு. ம். எத்தனை பேர் இருந்தாலும் இந்த 18 பேருக்கு சிறப்பு இருக்கும். இந்த 18 சித்தர்களை தாண்டி நீங்க எத்தனை பேரை சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா தெரியும். ஆனா 17 சித்தர்களை சொன்னா எல்லாத்துக்கும் 18 சித்தர்கள்ங்கிறது அது எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். அப்போ அஸ்வினி, அனுசம், ஆயில்யம், பூரட்டாதிங்கிற நட்சத்திரக்காரர்கள் அகஸ்தியர், ம். எப்படி அகஸ்தியர், கோரக்கர், வால்மீகி. நான் ம். மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வச்சேன். யா. இப்படி ஒரு 3 சித்தர்களை அவங்களுக்கு ஏற்ப எந்த சித்தர் ஈர்ப்புடையதோ அவங்களுக்கு எது அருகாமையில் இருக்கோ அதை வணங்கலாம். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி ம். அப்படிங்கிற இந்த 4 நட்சத்திரக்காரங்க போகர். ம். பழனியில ஜீவசமாதி அடைஞ்சார் இல்லையா? ம். அவர் கீழே இருப்பார். எல்லாம் போகர் பழனி மேல இருப்பாங்க. அவருக்கும் தனி ஊர் இருக்கும். இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்தவங்க போகரை குருவா எடுத்து திருவாதிரை, சித்திரை, திருவோணங்கிற நட்சத்திரக்காரங்க இடைக்காடர் சித்தர். இதெல்லாமே 18 சித்தருக்குள்ளே சொல்லிடுவேன். இடைக்காடர்ங்கிற சித்தர், அதாவது இடைக்காடர் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சித்தர்னு சொல்லுவாங்க. இந்த 18 சித்தர்களுக்குமே ஜீவ சமாதிங்கிறது நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அதை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். இடைக்காடர். முதல்ல அதை முழுசா நம்பணும். இதை கும்பிட்டா நல்லது நடக்குமான்னு நீ யோசிக்க கூடாது. நீ கேள்வி எழுப்பினாலே அங்கேயும் கேள்வியா தான் உனக்கு வரும். நீ எண்ணம் எதுவோ செயல் அது. நீ என்னவா நினைக்கிற நமக்கு கிடைக்கும். அவர் உன்னை கூப்பிட்டுட்டாருன்னு அர்த்தம். நீ எதை நம்பிட்டியோ அது உனக்கு கிடைக்க போகுதுன்னு முதல்ல நம்பி கெட்டவன் எவனும் இருக்க மாட்டான். நம்பாம கெட்டவன் எங்கேயாவது ஒரு துளி கெடுதல் வந்துடும். அதுலதான் மாட்டி. கார்த்திகை, மூலம், பூரம், ரேவதிங்கிற இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி, ராமதேவர், சுந்தரானந்தர் அப்படிங்கிற 3 சித்தர். அதுவும் இந்த 18ல வந்துடும். இதுல 3ல யார வேணாலும் எடுத்துங்க. பதஞ்சலி முனிவர், ராமதேவ முனிவர், சுந்தரானந்தர் அப்படிங்கிற ஒரு முனிவர். இந்த 3 பேர்ல உங்களுக்கு அருகாமையில எது இருக்கு? உங்களுக்கு எந்த சித்தர் ஈர்ப்புடைய அதில் ஒருவரை பிடிங்க. உங்களுக்கான தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய இயலும். உன் முன்னோர்களை உனக்கு அடையாளம் காட்ட அவர்களால் இயலும். நீ மறந்ததை நினைவு கூற அவர்களால் முடியும். அதனால முதல்ல அதை முழுசா நம்பிடணும். ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் மச்ச முனி. ஒரு சிலதுக்கு மட்டும் ஒரு சில சித்தரை மட்டும் எழுதியிருக்கேன். மச்ச முனி அப்படிங்கிறவர் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, எந்த நட்சத்திரத்தினுடைய கர்மாவை சுமந்து வென்றார்களோ, எந்த நட்சத்திரம் இப்ப எல்லாரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அதில் எந்த நட்சத்திரத்தினுடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காலத்தை வென்றவர்கள் சித்தர்கள். அந்த நட்சத்திர தொடர்புடையவர்களை உனக்கு நான் தேர்வு பண்ணி எழுதி கொடுத்திருக்கேன். நான் அதைத்தான் எழுதியிருக்கேன். ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த நட்சத்திர தொடர்புடையவர் மச்சி. அந்த நட்சத்திர கர்மாவை வென்றவர் இவர். நீ அதுல ஒருத்தரை புடி. மச்சமுனிங்கிற ஒருவர். அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இவர்களை மானசீகமாவது வணங்கு. போக முடியல, மானசீகமாவது வணங்கலாம்.
மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சட்டை முனிநாதர், ம். கொங்கணவர், அகப்பை சித்தர், கரூரார். ம். எந்த கருவிலையும் உருவாகாதார் கரூரார்ம்பாங்க. அப்போ உன் கருவுக்கு அடையாளமே அவர்தான். அவர் எந்த கருவிலையும் தங்காம பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். சித்தர்களினுடைய வரலாறு. சித்தர்கள் மேல் ஈர்ப்பு கொண்டவர்கள் இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பூசம், விசாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை இருக்கிறவங்க கமல முனிவர், குதம்பை சித்தர். ம். இல்ல குதம்பை சித்தர் ரொம்ப பவர்ஃபுல். ம். ம். கமல முனிவருங்கிறது விட குதம்பை சித்தருங்கிறவர் ரொம்ப உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்கும்? பூசம், விசாகம், சதை இந்த 3 நட்சத்திரத்துல உள்ளவங்க இந்த 2 முனிவர்கள்ல இந்த 2 சித்தர்கள்ல ஒருத்தரை நீங்க எடுத்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தன்வந்தரி ம். இல்லைன்னா திருமூலர். ம். தன்வந்திரி, திருமூலர். திருமூலர்ங்கிற திருமந்திரம். இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 9 கிரகத்தில் எந்த திசையில் பிறந்தால் ம். உலகில் எந்த கடவுளை வணங்கினாலும் முருகனை வணங்கின மாதிரி கிடையாது. முருகனை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்கியது போல். இந்த உலகில் அத்தனை சித்தர்களும் வாழ்ந்தது இந்த பூமியில். அதில் குரு ஸ்தலம் என்று பெயர் பெற்றது திருச்செந்தூர் ஒன்று. அந்த திருச்செந்தூர் முருகனை குருவாக பாவிப்பவனுக்கு 30 முக்கோடி தேவர்களினுடைய ஆசீர்வாதமும் இந்த உலகத்திலிருந்து தோன்றி மறைந்த அத்தனை சித்தர்களும் உன் முன்னோர்களின் அத்தனை ஆசீர்வாதமும் திருச்செந்தூர் முருகனை குருவாக பாவிப்பவனுக்கு கிடைக்கும். சித்தர்களில் சிறந்தவன் முருகன், சித்தர்களில் முதல்வன் முருகன், அவனே குரு குகன். முருகன் ஒருவனே அனைத்து சித்தர்களுக்கும் தலைவன். இந்த பூமியே முருகன். அதனால முதல்ல இந்த பூமியை வணங்கிட்டு எந்த சித்தரை வேணாலும் வணங்குங்க, முழு பலன் கிடைக்கும். உன் பூர்வீகத்தை மிதித்து பூர்வீக குலசாமி அருளோடு போய் வணங்கு, உனக்கு சித்தர்களினுடைய பரிபூரண ஆட்சி கிடைக்கும். கண்ணில்லாதவனுக்கு எந்த ஒளியும் தெரியாது. குலதெய்வம் என்பது கண் மாதிரி, அதுல குரு என்பது வழிகாட்டி. உனக்கு நல்ல கண்ணா இருக்கக்கூடிய குலம் வாழ்ந்த தெய்வத்தையும் குருவையும் தேர்ந்தெடு. வாழ்க்கை வளம் பெறும், நலம் பெறும். வாழ்க்கை